பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சரணம். ஆமாம், ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எல்லா பதிவுகளுமே முக்கியமான பதிவுகளை தான் நான் விடுறேன். அதாவது வறுமையில் எல்லாருமே பறந்து போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. குளத்துல தண்ணி இல்லைன்னா கொக்கு கூட நிற்காது, பறந்து போயிடும். குளத்துல தண்ணி இருந்தால் எல்லா ஜீவராசிகளும் அதில் ஆதரவாக நிற்கும். அது மாதிரி தான் மனிதர்களுடைய வருமானமும் வசதி வாய்ப்பும் திறமைகளும் தகுதியும் வரும்போது எல்லாரும் நான் தான் நீ தான்ங்கிற போட்டி போட்டு வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை, தகுதி இல்லை, தரம் இல்லை, வசதி இல்லை அப்படின்னா எல்லாருமே தன்னை விட்டு பிரிந்து போவாங்க. ஆனால் வறுமையில் இருக்கும்போது ஒருத்தவங்க கூடுறதோ, கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க கூடுறதோ, உண்மை இல்லாமல் இருக்கும்போது நான் தான் தோல் தொட்டி சொல்கிறத இருக்கிறவங்களோ உண்மையான நபர்களாக இருப்பாங்க. பணங்காசுகளோ பதவிகளோ தகுதியோ திறமையோ வச்சு கூடுற கூட்டங்கள் அது குளத்தில் தண்ணி இல்லை என்னால் பறந்து போகிற கூட்டத்துக்கு சமமானது. தயவு செய்து என் மக்களாகப்பட்ட எல்லாருக்குமே இன்னொன்று, இப்போ நான் திருநள்ளாறில் நிற்கிறேன். திருநள்ளாறுலையே நின்னேன் அப்படின்னா வருடத்தில் ஒரு நாள் கிரக நிலகம் வரும். அதாவது பௌர்ணமி கிரக நிலை வரும், அமாவாசை கிரக நிலை வரும். இந்த வட்டம் கிரக நிலையில் அதே மாதிரி இந்த கிரக நிலையில் செய்யக்கூடிய பூஜைகள், பரிகாரங்கள், தியானங்கள், தவங்கள், ஒரு லட்சியங்கள் எல்லாமே சத்தியமாக அது அடுத்த வருடம் வரக்கூடிய கிரக நிலையில் பூர்த்தியாகும். எல்லா ஜீவராசிகளையும் பிரம்மஞ்சத்தையும் நிறுத்தி பேசக்கூடிய தகுதியும் தன்னம்பிக்கையும் மிக சிறந்த சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், தெய்வீக ஆற்றல் எதுன்னு கேட்டால் கிரக நிலை உள்ள நாள். அதே மாதிரி தீபாவளி வரக்கூடிய அமாவாசை, தீபாவளியில் வரக்கூடிய நாட்கள்லேயும் மிக சிறந்த சக்திகள் இருக்குது. அதாவது வருடத்துக்கு 3 டயங்கள் இந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் பூஜைகளை முடித்துட்டு திருநள்ளாறில் போய், அதாவது நவகோள்கள்லேயே அதிபதி யாருன்னு கேட்டால் சூரியனுக்கும் அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் அது சனி பகவான் தான். அதனால தான் அப்பா பிள்ளையாகவே வச்சுருக்காங்க. சனி பகவான் சூரியனுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவர் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகை. நிறைய குடும்பத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகையான கிரகங்கள் இருக்குது. அவர் தான் கோள்களின் அதிபதி. சூரியனே அஞ்சுவார்னா பாருங்களேன். மயனுக்கு கட்டுப்படுறது ஈசனே சண்முகனுக்கு கட்டுப்பட்டு மந்திர உபதேசம் கேட்டுக்கிட்டவர். அதே மாதிரி சூரியநாராயணனே கட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான். அதனால தான் நான் சனி பகவானை கேரளாவில் பிரதிஷ்டம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நம்ம மாயன் டிவியில் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் இந்த நாளில் எல்லாருடைய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி பூஜைகள் பண்ணிவிட்டு நிவர்த்தி பண்ணி அங்கே உள்ள விநாயகப் பெருமானே தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி ஓம் கிரீம் 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 கிளீம் கண்கணபாதே கண்கணபதாயே வரவரத சர்வஜனமே வசமானாயே சுவாகா. கண்கணபதாயே வரவரத சர்வஜனமே வசமானாயே சுவாகா. சர்வலோகத்தையும் வசமாக்கி குடிக்கக்கூடிய பகவான் மூலப்பொருளுக்கு ஸ்தானம் பண்ணி, அதாவது திருநள்ளாறில் ஸ்தானம் பண்ணி குளிச்சுட்டு அவருடைய சாப்பிடாமல் கொள்ளாமல் வெறும் வயிற்றோட அந்த தேங்காயை எடுத்து அவருக்கு ஆர்த்தி எடுத்து என்ன நினச்சி எத்தனை பூஜை பண்ணுற வைக்கிறாங்களோ அதை பூர்த்தி பண்ணும் வகையில் அந்த செதர் தேகா உடைக்கணும். அப்படி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஈரத்துணியோடு உள்ளே விட மாட்டாங்க. ஈரத்துணியை காய வைக்கணும், அப்படியே உடம்போட, வேறு துணி மாற்றாமல். அதோடு போயிட்டு அவருடைய கோலங்களை நம்ம பார்த்தா அவர் என்ன நம்ம நிலையில் இருக்குங்கிறத அவர் மானசீகமாக எடுத்து சொல்லுவார். அங்கே உள்ள ஐயர்கள் மூலியமாக, யானை கட்டி வச்சுருக்காங்கள்ல அது மூலியமாக, மக்கள் மூலியமாக, ஏதாவது ஒரு அசிரீதி மூலியமாக உங்களுக்கு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது ஏன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, நீ வரப்போகிற நாட்டில் வரக்கூடிய அழிவுகளை தடுத்து நிற்கக்கூடிய மிக சிறந்த தெய்வீக ஆற்றலை ஒவ்வொரு மக்களுக்கும் நான் தெரிவித்து சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை, கலியுகத்தில் கண்ணில் பார்க்க முடியாது, கலியுகத்தில் அநீதி தான் நடக்கணும். ஆனால் அதே அநீதியில் கலியுகத்தில்
தெய்வத்தையும் பார்க்க முடியும், முன்னோர்களையும் பார்க்க முடியுங்கிற ஒரு சேலஞ்சியாக எல்லா மக்களுக்கும் நான் வந்து என் பிள்ளையாக நினச்சி அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி எடுத்து செயல்படுறேன். பயிற்சிக்கு எந்த பீஸும் இல்லை. வரும்போது அரிசி பருப்போ எண்ணெய் எதுனாலும் கொண்டு வந்தாலே போதுமானது. அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. தங்கும் இடம் இலவசம். அதே மாதிரி பெண் தனி ஆண் தனி. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க பயிற்சியில் ஈடுபடணும். வர்ற அமாவாசை அதில் வந்து நடத்துகிறேன். நிறைய பேர் வர்றாங்க. அதில் யார் யார் கலந்துக்கிறவங்களோ கலந்துக்கலாம். முக்கியமாக தண்ணி அடிக்கக்கூடாது. வரும்போது காவி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். அடுத்தடுத்துல நான் சொல்லிட்டு வரேன், அதை மனசில் வச்சுக்கிறேங்க. இதனால் தன்னை குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், பிறரையும் காப்பாற்ற முடியும், நம் நாட்டையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை சக்தியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது உடம்புலையே வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் ஆனதாக விசும்பி ஆக்கினை துரிதம் துரிதாயுதம் சக்தி கலத்தை வெல்லலாம். இதை கேட்டுட்ருக்கும்போதே பாருங்கள், தலையில் ஒரு சக்கரம் சுற்றுவது போல ஒரு உணர்வு உண்மையிலேயே இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுத்தும். கை வெந்து வைக்கிற மாதிரியே பல ரகசியங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரகசியங்களை இதில் கொஞ்சம் தான் பகிர்ந்துக்கிற முடியும். மற்றதை நேர வந்து நான் சொல்கிறேன். அடுத்த அமாவாசைக்கு என்னை கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனால் காவி உடை மாத்திரம் அணிவிச்சு அங்கே வரணும். பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காவி உடையை கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உணவு பழக்கங்கள் முற்றிலும் மாற்றப்படணும். அங்கே வந்து சைவம் தான், அசைவம்லாம் இல்லை. அதே மாதிரி உயிர் வாழ்வதற்கும் நமக்கு உடம்புக்கு வேணுங்கிற சக்தி தான். தொண்டைக்கு அங்கிட்டு போனால் நரக அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டுக்கு நம்ம உணவுக்கு ஆசைப்பட்டு பல நோய்களை சுமக்காமல் உணவிலேருந்து வெளியே வழி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிவு. அது மாத்திரம்ல இந்த உணவு கட்டுப்பாடு வந்தால் தான் உணர்வு கட்டுப்பாடு தானாக வரும். ஒரு விஷயத்தை அடக்கக்கூடாது, அடங்கி போகணும். அடங்கி போனால்தான் மற்ற செயல்களே நம்ம செயலாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. வாழ்க வளமுடன். ஹர ஹர மகாதேவ்.